கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வருகை வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக சத்தியங்கள் மூலமாக, அநேக வார்த்தைகள் மூலமாக ராஜா வருகிறார் என்று சொல்லி உலகமே காத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனிதன் ஆயத்தம் இல்லாமல் தேவ ராஜ்யத்தை சேர முடியாது. நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். மோசேயை பார்த்து சொன்னார், இறங்கி போய் ஜனங்களை ஆயத்தப்படுத்து. இன்றும் நாளையும் அவர்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி 3ஆம் நாள் அவர்களோடு கூட நான் பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே தேவனுடைய பிள்ளை, நமக்கு ஆயத்தம் தேவை. உலகத்திலே மனிதன் ஒருவன் வருகிறான் என்றால் எத்தனை ஆயத்தங்கள் செய்கிறோம். ராஜாதி ராஜா உன்னை தேடி வருகிறார். உன்னை ஆத்ம மணவாளன் வருகிறார். உன்னை நேசிக்கிறவர் வருகிறார். உன்னோடு பேசி உன்னை வழிநடத்தி உன்னை பாதுகாக்கிற தேவன் வருகிறார் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஆயத்தத்தில் இருக்க வேண்டும் என கண்பான தேவ, முதலாவதாக நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படக்கூடிய முதல் காரியமே நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்குள்ளே சுத்திகரிப்பு தேவை என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசித்தோமானால், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்றும் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுவான். அப்படியானால் தேவனுடைய வருகைக்கு ஒருவன் ஆயத்தப்பட வேண்டுமானால் அவன் சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். சுத்திகரிப்பு என்பது என்ன? தேவனாய கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார். நம்முடைய சுபாவங்களை சுத்திகரிக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவரை உருவாக்கி கொண்டு வருவதை குறித்து வாசிக்கிறோம். எதிலெல்லாம் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்முடைய உள்ளமும் மகா கேடுதலுமாய் இருக்கிறபடியினாலே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பான தெய்வ பிள்ளையே, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் அவர் சுத்தமாய் இருப்பது போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக காத்திருக்கிற நானும் நீங்களும் எந்த நிமிஷத்தில் எக்காலம் மூதப்படும் என்று நமக்கு தெரியாது. நாம் ஆயத்தமுள்ளதாக இருப்பது மாத்திரம் அல்ல, அந்த ஆயத்தத்துக்கு ஏற்ற சுத்திகரிப்பு நமக்கு தேவை. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களரை எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள் சிந்தனையெல்லாம் மாற்றும் என்று சொல்லி நீ மனப்பூர்வமாய் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் உன்னை சுத்திகரிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது அசுசி நீங்க நாம் பாவமர கழுவப்பட கர்த்தரை நேசிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையே, நீ முதலாவதாய் சுத்திகரிக்கப்பட இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. உபதேசத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய இரத்தத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் உபதேசத்தினாலும் ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட்டாலே ஒழிய தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியாது. கர்த்தருடைய வருகை வருகிறது. நீ ரட்சிக்கப்பட்டு தேவ சபையிலே சேர்ந்து ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, நீ சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. எந்த நேரத்தில் எப்பொழுது இயேசு வருவார் என்று தெரியாதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட தேவ பிள்ளையே, இந்த காலை வேளை தேவனுடைய ஆயத்தத்துக்கு நாம் இருப்போம், சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னுடைய குடும்பத்தை, உன் வாழ்க்கையிலே, உன் வேலை ஸ்தலத்திலே எங்கிருந்தாலும் உனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை என்பதை மறந்து விடாது. சுத்திகரிக்கப்பட்டவன் தான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாவான். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு தந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை சுத்தவானாய் காத்துக்கொள்ள எப்படி கர்த்தர் பரிசுத்தமுள்ளவராய் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார், அப்படியே நானும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட அவர் இரத்தத்தால் கழுவப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த நம்பிக்கையோடு தேவப்பிள்ளை இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, மகா இரக்கமும் உருக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்களை உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்தி வருகைக்கு காத்திருக்க உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.